வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிடலாங்க. கேபிட்டல் எவ்வளோ முதலீடு தேவை, இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ முதலீடு தேவை, எங்கே இருந்து ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம், கமாடிட்டியில் ஆரம்பிக்கலாமா, இல்லை ஸ்டாக்ஸில் ஆரம்பிக்கலாமா, இல்லை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஆரம்பிக்கலாமா, இதில் எந்த செக்மெண்ட்டை தொட்டோன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை. பிஸ்னஸ் தாங்க இது. பிஸ்னஸை சரியாக பண்ணணும், அவ்வளோதான். எல்லோரும் பயமுறுத்துவாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க. என்னோடய மெசேஜில் கூட வந்துட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறது உண்டு, இந்த மாதிரி இது வந்து சூதாட்டம், இதை வந்து எப்படி வந்து நீங்கள் நல்லா விளையாடணும்னு கற்றுத்தரீங்க அப்படின்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்களாம் பதில் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போலாம் என்ன பண்ணுறேன்னு டெலிட் பண்ணிடுது. இருக்கிறதுக்கே நேரம் இல்லை, இதுக்கே இருந்து போய் நம்ம போய்ட்டு மெசேஜ் ரிப்ளை எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. அது அப்படி இல்லைங்க இப்படிங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம ஏன் சொல்லுவானே, எவ்வளோ சொன்னாலும் புரியாது. அதனால் அதெல்லாம் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போது எவ்வளோ கேபிட்டல் தேவை, இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ட்ரி அட் எக்ஸிட் கான்செப்ட்டு நல்லா தான் இருக்குது, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பட் ஆனால் ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மெசேஜ் உங்கள்கிட்டருந்து வந்திருக்குது. நீங்கள் 25 லட்ச ரூபா கேபிட்டல் வேணுங்கிறீங்க, அட் த மினிமம் இருந்தால் நீங்கள் பண்ணலான்னு. ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இது நீங்கள் பிஸ்னஸை கன்சிடர் பண்ணணும். ஒரு பிஸ்னஸை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு டீசெண்டான பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, கடை வாடகையிலேருந்து நீங்கள் பொருளெல்லாம் வாங்கி ஆள் சேர்த்து எல்லாம் பண்ணி ஒரு செட்டப் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கண்டிப்பாக 10லேருந்து 20 லட்ச ரூபா தேவைப்படும். ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் ஒரு டீ கடை வைக்கிறீங்கன்னா கூட அட்வான்ஸே உங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்பாங்க. அப்புறம் கடையை ரெடி பண்ணணும், நிறைய பொருள்லாம் வாங்கணும், ஆளை ரெடி பண்ணணும், அவங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கான சம்பளம்லாம் உங்கள் கையில் இருக்கணும். ஏன்னா ஆரம்பத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த ரொட்டேஷன் வந்து நடக்காது. அப்போ இவ்வளோ விஷயம், ஒரு சாதாரண டீ கடை வைக்கணுன்னா பாலை காய்ச்சி டீ போட்டு கொடுக்க போகிறீங்க, 4-5 டேபிள் சேர் வைக்க போகிறீங்க, முக்கியமான இடத்துல நீங்கள் கடையை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படும். அப்போ இது ஒரு பிஸ்னஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா தான் பண்ண முடியும். 5000 ரூபா கேபிட்டல் வச்சுக்கிட்டு 10,000 ரூபா கேபிட்டல் வச்சுக்கிட்டு ஐ எம் கோயிங் டு மேக் இன் லேக்ஸ் அப்படின்னு முடியவே முடியாது. நீங்கள் யூடியூப்பில் வேணால் பார்க்கலாம். 5000 ரூபா வச்சு நான் எப்படி 50 லட்ச ரூபா சம்பாரித்தேன் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஒரே பாட்டில் வந்து பணக்காரனான மாதிரி வந்து தெரியும், பட் ஆனால் நிஜத்தில் அது நடக்காது. ஸோ உங்களுக்கு தேவையான கேபிட்டல் கண்டிப்பாக வேணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கேபிட்டல் எவ்வளோ வேணும், எந்த செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேணும், என்கிட்ட இவ்வளோ தாங்க இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 1 to 5 lakhs கேபிட்டல் இருந்தால் கூட சர்வே பண்ண முடியாதா, என்ன இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, அப்போ தூக்கி எல்லாத்தையும் வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்பி நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? Why? Because in fact we are coming to market to see that 10 lakh only, otherwise better to shut down everything and quit practice. சரி, இந்த கான்செப்ட் இன்னும் கூட டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, இந்த ஃபேக் ப்ரொஃபைலில் வந்து பிரச்சனை வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதனால் யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க. ஃபேக் ப்ரொஃபைலை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, அங்கே போய் ஃபாலோ பண்ணாதீங்க. எனக்கு வந்து யூடியூப்பில் மட்டும்தான் சேனல் இருக்குது, அதுலேயே லிங்க் இருக்குது எக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் அங்கே போயிடும். 5800 பேர் தான் ஃபாலோவர் இருக்கிறாங்க எக்ஸ் பிளாட்ஃபார்மில், இதில் 14,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ சேனலை வேணால் ஃபேக் பண்ணலாம், என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் எப்படி போடுறேனோ அதை வந்து ஃபேக் பண்ண முடியாது. ரொம்ப நாளாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பவே மாட்டேன், எந்த காரணம் கொண்டும் அனுப்ப மாட்டேன். அப்போது நீங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். மெயில் அனுப்பிச்சிங்கன்னா ரிப்ளை பண்ணுறது ரொம்ப லேட் ஆகும் எனக்கு, ஏன்னா டைம் இல்லை. இந்த மெசேஜ் எல்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லை. அதனால் நானும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நீங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரே விஷயம் நீங்கள் பண்ணலாம், வீடியோவை பார்க்கலாம், நிறையா பயிற்சி பண்ணலாம். பயிற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அதே இது டிஸ்க்ளைமர், என்னுடைய அபோட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தெளிவாக போட்டிருப்பேன், லைவ் மார்க்கெட் கால்ஸோ சிக்னல் சர்வீஸோ காசுக்காக நான் ரன் பண்ணலை, விஐபி குரூப்ஸ் எதுவுமே கிடையாது எனக்கு, நான் கிளாஸஸ் எடுக்கவே இல்லை, டெலகிராம் சேனல் எனக்கு இல்லவே இல்லை, நான் ஃபோன் பயன்படுத்தி கொஞ்ச நாள் ஆகிடுச்சு, இப்போ பயன்படுத்துறது இல்லை,
ஐ நெவர் ஆஸ்க் மணி. நான் காசு கேட்கவே மாட்டேன். ஐ நெவர். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபேக் ப்ரொஃபைல்ஸில் போயிட்டு காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சரி, இந்த 25 lakhs வந்து எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து நாலேஜ் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. நான் ஒரு 2-3 வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க, சின்ன சின்ன லாஸ் பண்ணுறேன், சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், பட் ஆனால் என்கிட்ட பணம் இருக்குது. இது எப்படி கரெக்டாக ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னா, அதுதான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு ஆயில் சார்ட் எடுத்துக்கோங்க. ஒரு கமாடிட்டியில் ஒரு சார்ட் ஆயில் எடுத்துகிட்டு இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் சொல்லிடலாம் ட்ரெண்டிங் மார்க்கெட். மேலேருந்து கீழேருந்து மேலே போச்சு, மலை ஏறிச்சு, மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்குது. கீழே வந்துக்கிட்டு இருக்கும்போது கீழே தான் போகுதுன்னு நீங்கள் நினச்சி ஒரு செல்லை இந்த இடத்துல பண்ணிடுங்க. சும்மா சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நீங்கள் ஒரு செல்லு வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க. 2 நாள் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. உங்கள் டார்கெட் வந்து இதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் யுவர் டார்கெட். என்ன நினைக்கிறீங்க? மேலேருந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கும்போது செல்லில் போயிட்டு இருக்குது, அதனால் அவங்க வந்து டேக் ஏ செல்ற ஒரே ஒரு ட்ரேட், அதுக்கு மேலே கிடையாது. இப்போ இதில் வந்து நீங்கள் ஆயிலில் வந்து செல் பண்ணி ஹோல்ட் பண்ணணுன்னா எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும்? க்ரூட் ஆயில், ஜூலை ஃபியூச்சர், இதை நீங்கள் சரி ஓகே பையர் செல்லு ஸ்டாக்கில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2,12,000 தேவைப்படும். நீங்கள் காட்டுதா? 2,12,605 ரூபா தேவைப்படும். சார்ஜஸ் ஒரு 60 ரூபா வந்து கேட்குறாங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறது இவ்வளோ பணம் தேவை. ஆயிலில் சொல்கிறேன். உங்கள்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது? 25 லட்சம் ரூபா இருக்குது. அப்போ 2,4 லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் ஒரே ஒரு ட்ரேடு இந்த இடத்துல எடுக்கிறீங்க. 2 நாள் ப்ராஃபிட்டில் இருக்குது, 3ஆவது நாள் லாஸ். 2 நாள் ப்ராஃபிட்டு, 3ஆவது நாள் லாஸ். மேலே போயிடுச்சு. மேலேருந்து திரும்பவும் கீழே வருது, திரும்பவும் ப்ராஃபிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே போகும். இடையில் நீங்கள் எங்கேயும் வந்து நீங்கள் ஆடே பண்ணக்கூடாது. அப்போ மேலே திரும்பவும் வந்து வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு. திரும்பவும் 1 நாள் 2 நாள் வந்து ப்ராஃபிட்டில் இருந்துட்டு திரும்பவும் வந்து மேலே போனதுனால திரும்பவும் லாஸில் போயிடுச்சு. மேலே இது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட்டு திரும்பவும் வந்து கீழே வந்திருக்குது, திரும்பவும் வந்து ப்ராஃபிட்டு. இப்போவும் உங்கள் டார்கெட் எது? இதுதான். 25 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிறீங்க, என்னது இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிறீங்க. 2,4 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறீங்க. இது ப்ராஃபிட்லேயும் லாஸ்லேயும் ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ணணும், கம்முன்னு வந்துருக்கணும். இங்கெல்லாம் போகும்போது வந்து 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா லாஸ் காட்டுவான். அப்போ டோட்டலாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகிடுச்சு? 5 லட்ச ரூபா ஆகிடுச்சு. ஒரே ஒரு ட்ரேடு தான். 2 லட்ச ரூபா நீங்கள் வாங்குறதுக்கு மேலே போகும்போது லாஸு 3 லட்சம். சும்மா ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன், 3 லட்சம். மொத்தம் 5 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா இன்னும் பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இவன் என்ன பண்ணுறான்? மேலேருந்து பொறுமையாக கீழே வரானா? மறுபடியும் ப்ராஃபிட்டில் வந்ததா? மறுபடியும் வந்து பிரேக் ஈவன், மறுபடியும் வந்து நல்ல ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சது, பிரேக் ஈவன், மறுபடியும் உங்கள் டார்கெட்டுக்கு வந்துட்டான். எத்தனை நாள் எடுத்துருக்குறான்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கேருந்து நீங்கள் ட்ரேட் எடுத்ததுலேருந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க. எப்போ வந்து ஹிட் பண்ணியிருக்கான்? நவம்பர் மாதம் 7ஆம் தேதி. 1 மாதம் இருக்குது. அதே 3லேருந்து 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு. இங்கே போகும்போது எப்படி வந்து லாஸ் காட்டினானோ அதே மாதிரி ப்ராஃபிட் இங்கே வந்துருச்சு. ஏன் இது நடந்தது அப்படின்னா, ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது. செல் ட்ரெண்டுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோன்னா ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கிறீங்க, அந்த ட்ரேடு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. ஸோ இவ்வளோ தான். கேபிட்டல் இருந்தது அப்படின்னா 1 மாதத்துக்கே ஒரு ட்ரேடு தான். சரிங்களா? இதுக்கு ஸ்டாப் லாஸ் கிடையாது. எப்படி சொல்கிறது, இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. பார்க்கலாம், பார்த்தீங்கனாலும் எமோஷன்ஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கணும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஆனால் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் நிறைய பயிற்சிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். மேலேருந்து கீழே வரும்போது குரூப்பில் டூப்பு கேண்டில் இங்கே இருக்குது, ட்ரெண்டு வந்து செல்லுன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் ஐ எம் கோயிங் டு வெயிட் ஃபார் திஸ் குரூப்பில் டூப்பு கேண்டில் அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு செல். இங்கே லாஸ்ட்லேயும் ப்ராஃபிட்லேயும் ஆசிலேட் ஆகிட்டே இருந்தது பார்த்தீங்களா? கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா உடனே வந்து நீங்கள் செல்லே இங்கே தான் பண்ணுவீங்க. எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கே பண்ண.
கீழே இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு நீங்கள் மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மேலே திரும்ப அதே லெவலை வந்து டச் பண்ணியிருக்கானா, சேம் லெவலை டச் பண்ணியிருக்கேன். என்ட்ரி அட் எக்ஸிட் அங்கேருந்து என்ன பண்ணான், மொத்தமாக கீழே வந்துட்டான். எந்த டார்கெட் வந்திருக்கான், இந்த டார்கெட் வந்திருக்கான். ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட். அப்போ கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா இன்னும் கூட நீங்கள் பெட்டராக வந்து எடுக்கலாம். நாலேஜே ரொம்ப இல்லை, சும்மா அப்படி பார்த்தா தெரியுது கீழே போகிற மாதிரி இருக்குது, அதனால் அவங்க வந்து டேக் ஏ செல் ட்ரேட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட்டில் லாஸில் ஆசிலேட் ஆகிட்டே இருந்தது. கடைசி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. 25 lakhs கேபிட்டல். இதுன்னு இல்லைங்க, வேறு எதுனா ஸ்டாக்கு கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் சும்மா ஒரு இது வந்து ஐஜிஎல், இந்திரபிரஸ்த கேஸ், இது என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. ப்ரைஸ் என்ன பண்ணுறான், மேலே கொஞ்சம் ஒரு பெரிய ட்ராப்புக்கு அப்புறமா கொஞ்சம் ரெக்கவர் ஆக பார்த்தான், திரும்ப அதோட கொஞ்சம் மேலே போனான், திரும்ப அதோட கொஞ்சம் மேலே போனான், திரும்ப அதோட கொஞ்சம் மேலே போனான், கீழே வந்துட்டு அதோட கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கு. அப்போ அப் ட்ரெண்டில் இருக்குன்னு தெரியுது. இது ஐஜிஎல் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு 25 லட்ச ரூபா உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு இடத்துல பை, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மார்க்கெட்டில், ஒன்றும் பெருசாக தெரியாது, ட்ரெண்டு மட்டும் பார்க்க தெரியும். டேயில் போவீங்க, ட்ரெண்டு பார்ப்பீங்க, பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிடுவீங்க. சரி, ஐஜிஎல் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்ப்போமா. ஐஜிஎல் வந்து ஒரே ஒரு நிமிஷம், ஐஜிஎல் ஃபியூச்சர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட தேவைப்படுது அப்படின்னா 1.5 லட்ச ரூபா தேவைப்படுது. 1.45 lakhs, 54 ரூபா சார்ஜஸ். 1,45,000 ரூபா இருந்ததுன்னா நீங்கள் இதில் ஒரே ஒரு பை வந்து பண்ணிடலாம். எந்த இடத்துல ஒரே ஒரு பை பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் மேலே போயிட்டு இருக்குதுங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ட்ரெண்டு வந்து எதுன்னு பார்த்தா போதும், காசு அதிகமாக இருக்கும்போது ட்ரெண்டு எதுன்னு பார்த்தா போதும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் வந்து வாங்கி வச்சிட்டீங்க, அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கு. ட்ரெண்டு பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப நாளாக நீங்கள் மார்க்கெட்டை வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்போ அதை வச்சு நான் ஒரு பை செல் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா யூ வில் வெயிட் ஃபார் திஸ் ட்ரெண்ட் லைன். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும்போதுனாச்சும் நீங்கள் வந்து இது ட்ரெண்டு அப்புன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் அதுக்கு அடுத்தும் உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு, மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு அந்த பையை கூட எந்த இடத்துல எடுக்கணுமோ பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வரும். ஸோ 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட், 25 லட்ச ரூபா நீங்கள் வச்சுருக்கிறீங்க, 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. வேறு ட்ரேட்லாம் எடுக்கவே கூடாது, கம்முன்னு விட்றணும். நான் ஐஜியில் ஒரு ட்ரேடு, ரிலையன்ஸில் ஒரு ட்ரேடு, ஐசிடியில் ஒரு ட்ரேடு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு ட்ரேடு, இதை பார்த்துட்டு அங்கே போனோன்னா அங்கே கரெக்டாக பக்கா சப்போர்ட்டில் வந்து இருக்கும். ஐயோ இதுவும் ஒன்று வாங்கி வச்சுருவோமா, நம்மகிட்ட தான் 25 லட்சம் இருக்குல்ல. 25 லட்சம் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுக்கணும். கேபிட்டல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன் நான். சரியா? என்னடா திரும்ப வந்து 25 லட்சத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. பட் பணம் இருக்கும்போது வந்து எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பணம் இருக்கும்போது இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 5 லட்சம் தான் இருக்குன்னா அதுக்கும் வழி இருக்குது, பார்ப்போம். சரிங்களா? இப்போ இதில் என்ன கேட்சு, என்கிட்ட 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதனால் இதில் ஒரு பை, அதில் ஒரு பை, இன்னொன்றில் ஒரு பை, இன்னொன்றில் ஒரு பை, பார்த்துக்கலாம். அந்த வேலையை மட்டும் என்றைக்குமே செய்யாதீங்க. ஒன்றே ஒன்று எடுத்தீங்களா, இதில் வர்ற ப்ராஃபிட்டே போதும், இந்த மாத செலவுக்கு உங்களுக்கு இதுவே போதும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம் தான், ஈஸியாக நான் சொல்லிட்டேன், ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும், ஏய் இது கரெக்டான இடத்துல இருக்குது, இது வாங்குவோம் அது வாங்குவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அந்த ஐடியா எல்லாத்தையும் வந்து மண்டையிலே ஒரு கொட்டு வச்சு அங்கேயே உட்கார வச்சுருங்க. அதை எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணவே பண்ணிடாதீங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ ஸ்டாக்கில் இந்த மாதிரி பண்ணலாம், ஆயிலில் அந்த மாதிரி பண்ணலாம், கேபிட்டல் அதிகமாக இருந்ததுன்னா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொருத்தர் கூட கேட்டிருந்தாருங்க, அவரை கூட நான் வந்து கோட் பண்ண விரும்புகிறேன்.
சிவம், I watched around 30 to 40 of your videos. In some of them, you mentioned that you started with 0.1 to 5 lots over 8 years. However, in the recent video, you mentioned that minimum investment 10 lakhs to 50 lakhs. இந்த 50 lakhs இருந்ததுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் ட்ரேடிங்கில் ரொம்ப நுணுக்கத்தெல்லாம் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் யூ நீட் டு நோ வாட் இஸ் த ட்ரெண்ட். இப்போதைக்கு என்ன ட்ரெண்டுன்னு தெரிஞ்சு அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லாஸ் போச்சுனாலும் பேனிக் ஆக தேவையில்லை. ஏன்னா யூ ஹாவ் 25 to 50 lakhs கேபிட்டல் இன் யுவர் வேலட். அதனால் நீங்கள் இந்த லாஸை ஹோல்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து அவன் மேலே வந்துடுவான். இந்த இடத்துல நீங்கள் தப்பாக பை பண்ணிட்டீங்க, பிரேக் அவுட் ஆக போகுது அப்படின்ட்டு யூ டுக் எ பை ட்ரேட் அட் திஸ் லெவல். மேலேருந்து கீழே வந்தது ரிவர்சல் ஆகுது தெரியுது. ப்ரீவியஸாக லோவை கட் பண்ணாமல் மேலே வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி மேலே வந்துட்டான். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இதை பண்ணவே கூடாது. ஆனால் தப்பாக பண்ணிட்டீங்க. தப்பாக பண்ணத உடனே ஒரு 4-5 நாளில் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரைக்கும் போகுது. யூ கேன் ஹோல்டு, பிகாஸ் இதை கட் பண்ணானா தான் இன்னும் கீழே போவான். நான் திரும்ப ஆட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். கம்முன்னு வந்து விட்டுற வேண்டியதான். அவன் என்ன பண்ணான், ஒரு 10 நாள் கழிச்சு அதே இடத்துக்கு வந்தானே, ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறான்ல. 10 நாள் கழிச்சு அதே இடத்துக்கு வந்தான். அதுக்கப்புறம் ஒரு 20 நாளைக்கு அங்கேயே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் மேலே போனான். ஏன் இதுலேருந்து நீங்கள் வந்து சர்வைவ் ஆனீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா, பணம் இருந்ததுனால சர்வைவ் ஆனீங்க. 5 லட்ச ரூபா வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி தப்பாக ட்ரேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பாக ட்ரேட் எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அப்போது கேபிட்டல் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணணும். நீங்கள் எரர் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்கக்கூடாது, எரரே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் பாட்டு ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டுலாம் விட்டுடலாம் போக முடியாது. நீங்கள் கண்டிப்பாக டேயில் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் 1 hour போகணும். 1 hourல் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து இங்கே வரைக்கும் மேலே வரைக்கும் வந்தால் இந்த இடத்துல அரைக்க ஆரம்பித்தான். என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது. இங்கேருந்து என்ன பண்ணான், திரும்ப அந்த ஹைக்கு வர முடியல. திரும்ப மேலே வரும்போது அதே லெவலுக்கு வந்திருக்கிறான், ஆனால் அதை கட் பண்ண முடியல. திரும்பவும் கீழே வந்துட்டு மேலே போகும்போது அந்த லெவலுக்கு போக முடியல. திரும்பவும் வந்து கீழே இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே போகும்போதும் அந்த லெவலுக்கு போகல. இந்த நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்கணும். இந்த நாலேஜ் இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்கும்போது வந்து உங்களால் சர்வே பண்ண முடியும். கேபிட்டல் அதிகமாக இருக்கிறதுக்கும் கம்மியாக இருக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். நீங்கள் தெரியாமல் இந்த இடத்துல மேலே ட்ரேட் எடுத்துட்டா கூட, பை ட்ரேட் எடுத்துட்டா கூட, மேலே போய் கீழே வந்துட்டு மேலே தான் மறுபடியும் போவான். யூ கேன் ஹோல்டு த ட்ரேட். இன்னும் கீழே போனான்னு என்ன பண்ணுறோம், ஒன்றும் பண்ண நான் கம்மனு விட்டுறலாம். ஏன்னா ட்ரெண்டு ஹையர் டைம் ஃப்ரேமில், டெய்லி டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் மேலே தான் வருவான். 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும், 10 நாள் ஆகும், வந்துடுவான். பட் ஆனால் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நீங்கள் இந்த என்ட்ரி எட்டு எக்ஸிட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். மேலேருந்து கீழே வந்தான், மேலே போனான், திரும்ப கீழே அதே இடத்துக்கு வந்தான், வந்துட்டு மேலே அதே இடத்துக்கு மேலேயும் போனான். இந்த ட்ரெண்ட் லைனில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அங்கேருந்து கீழே வரான், மேலே போகிறாங்க. இந்த பேட்டர்ன் மறுபடியும் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். கீழே போனான்னா கீழே நல்லா போயிடுவான். கீழே போகக்கூடாது. இந்த இடத்துலேருந்தே இப்படியே வந்து மேலே திரும்பினான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மேலே போய்டும், நடக்கும். அப்போது சரி வாங்க, இப்போ வந்துட்டு இவர் என்ன சொன்னார், அதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து 0.2 லாட்ஸில் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கண்ணே. கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் இந்த 0.1ம் 0.2ம் 10 தடவை நீங்கள் போடக்கூடாது. ஒரே ஒரு 0.1 அவ்வளோதான். அது கரெக்டான இடத்துல வந்து போகணும், கரெக்டான இடத்துல போகணும். அது அங்கே தான் இருக்குது உங்களுக்கு வந்து சூட்சமுமே. சில பேர் நேற்று ஒருத்தர் வந்து மெசேஜ், ரொம்ப பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அப்புறம் ரிப்ளை பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டேன். இதெல்லாம் என்னத்தை போய் ரிப்ளை பண்ணுறேன். அதில் ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார், சரியான கருத்து. ஒரு வாரம் உங்களுக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரே நாளில் உங்கள் ப்ராஃபிட் எல்லாத்தையும் வைப் பண்ணிடுவான் அப்படின்னு. என்னென்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும், ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடும். ஒழுங்காக அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த ட்ரேடு வந்து எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரேடு எடுக்கும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாஸ் வரத்தான் செய்யும்.
எத்தனை தடவை நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் என்ன மெத்தடோ அந்த மெத்தடுக்காக வெயிட் பண்ணியிருந்து அந்த ட்ரேடை வந்து எடுத்து பழகுங்க. உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா அடுத்த நிமிஷமே அதை வந்து காலி பண்ணிடுங்க. அவ்வளோதான், அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 5 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குதுங்க. உங்களோட கேபிட்டலே 5 லேக்ஸ் தான். எதில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம்? 50 லட்ச ரூபா இருக்கும்போது நீங்கள் எதில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 லேக்ஸ் தான் இருக்குது, அவ்வளோதான். அதுவே எனக்கு பெரிய விஷயம். சரி, 5 லேக்ஸ் நீங்கள் வந்து உள்ளே கொண்டுட்டு வந்துட்டீங்களா? கம்முன்னு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டாக்குக்கு போயிருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இருக்கிறோம். ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸ்டாக்ஸில் வந்து எப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னா, 5 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, 5 லேக்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேஷ் மார்க்கெட் போயிருங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் போய் ஒரு பை ஆர்டர் எடுக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா, எவ்வளோ தேவை உங்களுக்கு அப்படின்னா, அதோடைய ஷேரோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 848.95. ஒரு குவான்டிட்டி வாங்கணுன்னா உங்களுக்கு 848 ருபீஸ் இருந்தால் போதும். 0.88 சார்ஜஸ். ஒரு 10 குவான்டிட்டி வாங்குங்க. 10 வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், 8500 ரூபா தேவைப்படும். 8500 ருபீஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம போய் ட்ரை பண்ணுறோம், இங்கே பார்த்துருவோமா? என்ன ட்ரேடு வந்து எடுக்கலாம்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அப் ட்ரெண்டில் வந்து இருக்குது. அப்போ 1 ஹவரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நிஃப்டியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க விஷயம் வந்து இங்கே நடந்துட்டு இருக்குது. இன்னும் கூட எக்ஸிட் போலுடைய டாப்புக்கு வந்து போகலை. இது வரைக்கும் போகிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, இந்த லோவை கட் பண்ணாமல் இருந்தான்னா. ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து வந்திருக்குது. கடன்னு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ப்ரீவியஸ் லெவலுக்கு எப்படி வந்துட்டு கீழே போயிருக்கிறான் பார்த்தீங்களா? அப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது. மேலே தான் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது ப்ரைஸு. ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்துட்டு மேலே போகிறோம். இதில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 1 ஹவரோட நிப்பாட்டிக்கோங்க. 5 மினிட்ஸுக்கு வந்து போகாதீங்க. 1 ஹவருக்கு போயிட்டு ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, இந்த எலெக்ஷன் அப்போ ரிசல்ட் அப்போலாம் கீழே வந்துட்டு மேலே போய் கிட்டத்தட்ட கீழே வந்துருக்குறான் பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலுக்கே வந்திருக்கிறான். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிருக்கான். இப்போ இதில் என்ன பண்ணலாம், ஒரு 10 லாட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிட்டீங்க. ஐடியா பண்ணி இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன, இந்த இடத்துக்கு வந்தாலே ரிஜெக்ட் ஆகுது ப்ரைஸ், இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது, இதுதான் ரெசிஸ்டன்ஸு. ரிஜெக்ட் ஆகி எங்கே போகிறான், ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறான். இது நல்லா தெரிஞ்சிச்சு. இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. என்ன பண்ணணும், ஸ்டேட் பேங்க்குடைய இந்த ஸ்டாக்குக்கு போயிட்டு கேஷ் மார்க்கெட்டில் போயிட்டு 10 குவான்டிட்டி 5 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, 5 லேக்ஸ் இருக்குது. வெறும் 8000 ரூபாய்க்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. இல்லைங்க, நான் ஒரு 15000 ரூபா, நான் வந்து 5 லட்ச ரூபா இருக்குது, நான் ட்ரேட் பண்ணுறேன், ஒரு 15லேருந்து 20 லாட்டை நான் எடுக்க தயாராக இருக்கிறேன், 15000 ரூபா ஸ்பெண்ட் பண்ண தயார். ஓகே, ரைட். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற காசு வந்து இவ்வளோ தான், 16979 ரூபா. 20 ரூபா சேர்த்திங்க அப்படின்னா 17000 ரூபா வந்துடும். இந்த 17000 ரூபா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு பேக்கப்புக்கு 5 லட்ச ரூபா இருக்குது. என்ன ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க, இந்த இடத்துல செல் ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரு பெரிய மலையேறி வந்து மேலே வந்துருக்கிறான், இந்த இடத்துல ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், அதனால் ஐம் கோயிங் டு டேக் ஏ செல் ட்ரேட். அப்படி இல்லையா, கீழே இது வரைக்கும் வந்தான், இந்த லெவலில் வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கான், ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, அப்போ கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஐம் கோயிங் டு டேக். இல்லை, இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது, கீழே வந்து லோவை கட் பண்ண மாட்டான், அதனால் ஐம் கோயிங் டு டேக் ஏ பை ட்ரேட் ஹியர். ஏதோ ஒன்று இவ்வளோ நாளாக நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த அனுபவத்தில் நீங்கள் ட்ரேடு வந்து எடுக்கிறீங்க. அந்த ட்ரேடை இந்த மாதிரி எடுங்க. உங்களுக்கு தேவையே இவ்வளோதான், 10 இதில் ஒன்றும் பெரிய லாபமும் வராது. நீங்கள் நினைக்கிற மாதிரி லட்சக்கணக்கில் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலான்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி இதில் லாபமும் கிடைக்காது, பெரிய நஷ்டமும் வராது. நிறைய அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு, எக்கச்சக்க அனுபவம் கிடைக்கும். சரி, இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜூலை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் ஜூலை ஃபியூச்சரில் போய் ஒரு பை ட்ரேடு பண்ணணுன்ட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஒரு குவான்டிட்டி வந்து
750. நீங்கள் அங்கே ஒரு குவான்டிட்டியாக வாங்கினீங்களா, இங்கே வந்து 750 குவான்டிட்டி வாங்கணும். அதோடைய விலை எவ்வளோ? 1,25 லட்ச ரூபா. சாரி, 1,50 லட்ச ரூபா. இல்லை 1,25,000 ரூபா. இந்த காசு இருந்தால் தான் நீங்கள் வாங்கணும். 5 லட்ச ரூபா வச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கணுன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ஹெவி மூவ்மெண்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தெரியாமல் இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க, இது ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலில் பார்த்துட்டு பை பண்ணிட்டீங்க. பை பண்ணோன்னா கீழே வந்துடுவோம், பெரிய லாஸ் காட்டுவோம். 50,000 60,000 லாஸ் காட்டுவோம். ஏன்னா நீங்கள் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற பணமும் இது போயிட போகுதுன்னு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதுதான் தப்பு. உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடு வந்து எடுக்கணும். நீங்கள் மிடில் கிளாஸ் மேனா அதை வந்து மறந்துடாதீங்க. உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபாங்கிறது பெரிய விஷயமா தோணுதா? திரும்பவும் போச்சுன்னா இந்த 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இந்த 5 லட்சமே ஏதாவது கடன்லாம், தயவு செய்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும் கடன் வாங்கிலாம் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலும் சரி. அப்போது உங்களுடைய லாட் சைஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். 0.1 தான். 0.1 10 தடவை பண்ணக்கூடாது. அதை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து எடுக்க முயற்சி பண்ணணும். கரெக்டாக எடுத்துட்டு அதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் அந்த மைனஸை வந்து இம்மீடியட்டாக புக் பண்ணிடணும். இம்மீடியட்டாக இல்லைன்னா அது கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே போகும். இன்னொரு லாட்டை ஆட் பண்ண சொல்லும். அப்புறம் இருக்கிற கேபிட்டல் வந்து வைப் பண்ணிடும். ஸோ புரிஞ்சுதுங்களா? 5 லட்ச ரூபா கேபிட்டல் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாங்க. இவங்க கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது எது? கேஷ் மார்க்கெட்டில் போயிடணும். ஃப்யூச்சர் மார்க்கெட்டில் உங்களுக்கு வேலையே இல்லை. ஐஜிஎல் இருக்குது. ஐஜிஎல் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படும்? ஒரு ஷேர் வாங்குறது கேஷ் மார்க்கெட்டில் 500 ரூபா தேவைப்படும். 500 ரூபா இருந்தால் ஒரு ஷேர் வாங்கிடலாம். அப்போ 10 ஷேர் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும்? 5,000 ரூபா தேவைப்படும். நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க? 5 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க. என்ன சார் 5 லட்ச ரூபா வச்சுட்டு 5,000 ரூபாங்கிறீங்க? கொஞ்சம் மேலே போனாலும் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? 50 ரூபா வரும், 100 ரூபா வரும். இதெல்லாம் ஒரு இதுவா? இதுதான் அனுபவத்தை கொடுக்கும். லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களே, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு, நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன், ஐம் கோயிங் டு மேக் மணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைவ் மார்க்கெட் வர்றீங்களா, இந்த மாதிரி நீங்கள் போயிடுங்க. அப்போ இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ட்ரேடை வந்து எடுத்துருக்குறோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி 10 லாட் வந்து எடுக்கிறீங்க, 5,000 ரூபா எடுக்கிறீங்க. ஏன் எடுக்கிறீங்க? என்ட்ரி எட் எக்ஸிட். இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க. மேலேருந்து கீழே வந்துருக்குறான், இங்கேயும் வந்து எக்ஸாக்டாக அங்கேருந்து கீழே வந்திருக்கான், இங்கேயும் எக்ஸாக்டாக இங்கேருந்து வந்து மேலேயும் போய். அப்போது 5,000 ரூபாய்க்கு நீங்கள் உள்ள இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க, பை என்ட்ரி அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இங்கிருந்து வந்து எங்கே போச்சு? 400லேருந்து 500க்கு போயிருக்கு. 100 பாயிண்ட் மேலே போயிருக்கான் இந்திரபிரஸ்தா கிராஸ். ஃப்யூச்சரில் எடுத்திருந்தால் இது கண்டிப்பாக 40,000 50,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஆனால் ஃப்யூச்சரில் எடுக்கிறதுக்கான டைம் இது கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே 5 லட்ச ரூபா தான் இருக்குது. அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் போய் வாங்கிடுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே இந்திரபிரஸ்த கேஸ் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் போய் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு பணம் தேவைப்படுது? அதே 1,50,000 லட்ச ரூபா தேவைப்படுது. எஸ்பிஐ கூட 1.25 தான் தேவைப்படுது. இது வந்து 1,50,000 லட்ச ரூபா தேவைப்படுது. நீங்கள் 1,50,000 லட்ச ரூபா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் ஒரு 20,000 30,000 சம்பாதிச்சுருந்துருக்கலாம். பட் ஆனால் உங்கள்கிட்ட கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி விளையாட்டை விளையாடாதீங்க. இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அனுபவம் நிறைய கிடைக்கும். இது எத்தனை நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணலாம். ஃப்யூச்சர் மார்க்கெட்னா கூட இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுன்னா அடுத்த கான்ட்ராக்ட் நீங்கள் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். பட் ஆனால் ஒரு தடவை விற்கணும், அங்கே ஒரு தடவை வாங்க வேண்டியது இருக்கும் கரண்ட் பொசிஷனில். பட் ஆனால் இதெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ தெரியுதா? எதில் போனால் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும்னு தெரியுதா? ரியல் அனுபவம் கிடைக்கும். அதிக வருமானமும் வராது, அதிக லாஸும் வராது. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எங்கே வருவோம்?
அப்புறமா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு வருவோம். அப்புறமா பேங்க் நிஃப்டி பார்ப்போம், அப்புறமா ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மறந்துட்டேங்க. லோட் ஆகிடுச்சு. இது என்ன அப்படின்னா, நேற்று நீங்கள் பாருங்கள், என்ட்ரி அட் எக்ஸிட் ஆப்ஷனில் வந்து இந்த லோக்கு வந்தது, மேலே வரைக்கும் போன ப்ரைஸு திரும்ப எங்கே வந்தான், அதே லோக்கு தான் வந்தான். 122 ப்ரீவியஸ் லோ. இது எங்கே வந்திருக்கிறான், எந்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்கான், 120, 2 புள்ளி. நான் இந்த 2 புள்ளிலாம் நான் வந்து இது பண்ண முடியாது, நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன்னா அந்த மாதிரி ட்ரேட் பண்ண முடியாது. 122க்கு ஒரு பை ஒன்று இந்த இடத்துல பண்ணியிருக்கிறீங்க, ஏன்னா ப்ரீவியஸ் லெவல் அப்படின்ட்டு. அவன் 120 க்ளோஸ் வச்சுருக்கான் பாடியை. உடனே கீழே பாடி க்ளோஸ் வச்சிச்சு, சசி சொல்லியிருக்காப்புல, அதனால் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட போகிறேன். அப்படி பண்ணிங்கன்னா பண்ணவே முடியாது. ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் நீங்கள் ப்ரீதிங் ஸ்பேஸு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கீழே நல்லா வந்து ஒரு 10 பாயிண்டில் கீழே க்ளோஸ் வைக்கிறான், நீங்கள் 122 எடுத்துருக்கிறீங்க, 112 வந்து க்ளோஸ் வைக்கிறான், இங்கே வந்து வைக்கிறான், நீங்கள் எக்ஸிட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக தோல்வியை ஒத்துக்கணும். ஆனால் இங்கேயே 2 பாயிண்டில் க்ளோஸ் வைப்பான், அதனால நான் எக்ஸிட் பண்ண போகிறேன், இந்த இடத்துலையே இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியதான். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்து கம்முன்னு உட்காந்துருக்கேன். மேலே போனானா பேங்க் நிஃப்டியில் கூட அதே நடந்தது. நான் இது ஏன் சொல்கிறேன்னா, ஆப்ஷன் சார்ட்லேயும் நீங்கள் என்ட்ரி அட் எக்ஸிட் வந்து பண்ணலாம். அது வந்து எப்படி அப்படின்னா இப்படி தான், மேலேருந்து கீழே வந்தான், திரும்ப அதே லெவல்லேருந்து மேலே போனானா, மேலே ரொம்ப தூரம் போயிட்டான். பட் ஆனால் இதில் என்ன கேட்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கேட்ச். என்ட்ரி அட் எக்ஸிட்டு எல்லாத்துலேயும் வேலை செய்யும். இப்போ வந்து ஆயிலில் உங்களுக்கு வந்து சொன்னேன், அடுத்தடுத்து நீங்கள் எந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலும் அந்த சார்ட்டில் வந்து உங்களுக்கு அதுக்கான ஐடியா வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸ்டாக்லேயும் அதே தான், ஸ்டாக்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஐஜிஎல் இப்போ தான் பார்த்தோம், பார்த்தீங்களா, என்னப்பா அது, ஓகே, ஐஜிஎல் வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். இங்கே இருக்குது ஐஜிஎல், இப்போ தான் பார்த்தோம். என்ட்ரி அட் எக்ஸிட் மேலேயும் அதே தான் நடந்தது, கீழேயும் அதே தான் நடந்தது. உங்களை பயமுறுத்துவான் இந்த இடத்துல. 5 10 20 30 35 நிமிஷமாக இங்கே இருக்கிறான். நம்மளுடைய ஒரு வீடியோவுடைய லென்த்து வந்து 45 நிமிஷம் ஆவரேஜ், அட் ஆவரேஜ் இருக்கும். ஒரு ட்ரேட் நீங்கள் இந்த இடத்துல எடுத்துருக்கீங்க, 40 நிமிஷமாக நீங்கள் வந்து எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரே ஒரு வேலைங்க, இதுக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ண போகிறீங்க, அதுக்காக கையை கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. க்ளோஸ் வைக்கலையா, 35 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் இங்கேயே சுற்றினாலும் நீங்கள் தைரியமாக வந்து உட்காந்து தான் இருக்க போகிறீங்க. இது கீழே போயிடுவான், க்ளோஸ் பண்ணுன்னு உங்கள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. தம்பி நீ கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கண்ணு கை மட்டும் வேலை செஞ்சு, இது பாடி வந்து கீழே க்ளோஸ் வச்சானா எக்ஸிட், அவ்வளோதான். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான், 1 hour ஆனாலும் வெயிட் பண்ண வேண்டியதான். மேலே போனான்ல, திரும்பவும் இதே இடத்துக்கு தான் வந்திருக்கிறான், பாடி எல்லாமே உள்ளே தான் போய் க்ளோஸ் வச்சுருக்கோம். இந்த மார்ஜினலாக க்ளோஸ் வச்சானா இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க, நல்லா கீழே வந்து க்ளோஸ் வச்சானா தான். அப்போது 2 விஷயங்க, உங்கள்கிட்ட அதிகமான கேபிட்டல் இருக்குதுன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு என்னன்னு பார்த்து கண்ணை மூடிட்டு ட்ரேடு. கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜபிளாக நீங்கள் இருக்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி அட் எக்ஸிட்டுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைனுக்காக வெயிட் பண்ணி இருந்து ஒரு ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஒரே ஒரு ட்ரேடு தான், நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் இருந்தாலும் சரி ஒரு ட்ரேட் எடுங்க போதும். அப்போது இதை இப்படியே பண்ணி கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 50 லட்ச ரூபா இருக்குதா, ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் கேபிட்டலை அப்படியே டபுள் பண்ணுங்கள், 1 கோடி ஆக்குங்க. அந்த 1 கோடியை அடுத்தடுத்து மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. ஏன்னா 5 வருஷத்தில் உங்களுக்கு அவ்வளோ அனுபவம் கிடச்சிருக்கும் மார்க்கெட்டில். அந்த அனுபவத்தை எல்லாத்தையும் நீங்கள் மார்க்கெட்டில் கொட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து நீங்கள் வந்து சாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் உங்களுக்கு 5 லட்ச ரூபா தான் கேபிட்டல் இருக்கா, டோன்ட் வரி. 5 லட்ச ரூபா தான் கேபிட்டல் இருக்குது, அப்போ நான் இது வந்து எப்படி நான் பண்ணட்டும் அப்படின்னா இப்படி பண்ணுங்கள், கேஷ் மார்க்கெட்டில் போயிடுங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனே வேணாம், ஆப்ஷனே ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. கேஷ் மார்க்கெட்டில் போயிட்டு பொறுமையாக வந்து 10 ஷேராக வாங்கி ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கே சேர்ந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்கிறது கூட வாய்ப்பு, அது கூட இல்லாமல் மைனஸில் கூட இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அனுபவம், அவ்வளோ அனுபவம் கிடைக்கும்.
6 மாதம் பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து அடுத்த லெவலுக்கு போங்க. சரி, இப்போ 10,000 தான் இருக்குது, நான் என்ன பண்ணட்டும்? 10,000 இருக்கிறவங்களும் இந்த கேஷ் மார்க்கெட்டுக்கே வந்துடுங்க. ஸ்டாக்குக்கு போங்க, கேஷ் மார்க்கெட்டுக்கு போங்க. எந்த ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்குது? இப்போ இண்டஸ் டவர் இருக்குது. இண்டஸ் டவர்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கு ஒரு 300 இருக்குது. 10,000 உங்கள்கிட்ட இருக்குதா? 300 தான் இது. இதோடைய ட்ரெண்ட் என்னது? அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? ரொம்ப நாளாக ரெசிஸ்டன்ஸில் நின்றுட்டு இருந்தால் பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறான். அப்போ இவன் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இண்டஸ் டவர் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கை நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ வேணும் உங்களுக்கு? 375 ரூபா வேணும். ஏதோ செக்யூரிட்டி, ஏதோ பேன் பீரியடு ஏதோ இருக்குதுன்னு இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணிக்குவோம். நான் மற்ற ஸ்டாக்கு சொல்கிறேன்னு 300 200 500 இருக்கிற இந்த ஸ்டாக் வந்து நல்லா தெரிஞ்ச ஸ்டாக்கே எடுத்துக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோலாம் ஒரு இது கேஷ் மார்க்கெட்டில் வாங்கினாலும் 9,500 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவன் தலைகீழாக மேலே போயிட்டு இருக்கிறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3,000 இருந்தான், இப்போ 9,000 இருக்கிறான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் எவ்வளோ நீங்கள் வந்து எந்த மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணலாம், அனுபவத்தை வந்து கற்றுக்கலாம். உடனே ஃபாரெக்ஸில் போய் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபாரெக்ஸ்லேயும் இதே தான். சார்ட்டு வந்து பேர் வந்து வேறு பேர். என்னை பொறுத்த வரைக்கும் சார்ட்டெல்லாம் ஒரே சார்ட்டு தான், ஒரே விஷயந்தான் நடக்குது. திரும்ப அதே விஷயந்தான் நடக்குது. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடக்குது. அது இதில் தான் நடக்குது, அதில் தான் நடக்குது இல்லை, எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே நடக்குது. அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. எவ்வளோ கேபிட்டல் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ட்ரேடை வந்து எதில் பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கோங்க, எப்படி பண்ணணும்னு முடிவு பண்ணி. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா ஸ்பீடு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பொறுமையாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் உங்களுடைய முடிவு. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய 2 பேர் கேட்டிருந்தாங்க, அவங்கள ஒரு 13-15 நாள் கழித்து நான் ஒரு திருப்திகரமான பதில் கொடுத்தேன்னு நம்புகிறேன். நான் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மற்றவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.